எல்லோருக்கும் பிலேட்டட் ஹாப்பி யுகாதி. ஆக்சுவலி இந்த வீடியோ நேத்திக்கே போடணுமாயிட்டு, பட் ஆனால் ரொம்ப வேலை இருந்ததுனால எனக்கு எடிட் பண்ணி வீடியோவே போட முடியல. இன்றைக்கி அதுக்கு தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ வரும், நாளைக்கு ஒரு வீடியோ வரும். யுகாதிக்கு நான் என்னென்ன பண்ணியிருந்தேன்ட்டு உங்களுக்கு வீடியோவில் வரப்போகிறது. முதல்ல நான் மாங்காய் ஓரை பண்ணினேன். அதுவும் சாமை அரிசியில் மாங்காய் ஓரை எப்படி பண்ணினேன்னு பார்த்துக்கோங்க. எல்லோரும் ஒயிட் ரைஸில் பண்ணாக்கா நான் சாமை அரிசியில் பண்ணேன். ஏன்னா எங்கள் ஆற்றுல ஒயிட் ரைஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. அதனால எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வாணலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மெந்தியும், 1/2 டீஸ்பூன் கடுகு, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி. வரமிளகாவில் 2 விதமாக சேர்த்துருக்கேன். ஒன்று பேட்கி சில்லி சேர்த்துருக்கேன், இன்னொன்று குண்டூர் சில்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒன்றே சேர்க்கலாம், இல்லை 2ம் சேர்த்துக்கலாம். கலருக்கு காரத்துக்கு 2ம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொரக்கொரான்னு அரைச்சிக்கணும். தண்ணியே விடக்கூடாது. அப்படியே கொரக்கொரான்னு அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அரைச்சிடுங்க. இதெல்லாம் நைஸ் ஆன அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக துருவின ஒரு புளிப்பு மாங்காய் பார்த்துக்கோங்க. மாங்காய் எப்படி புளிப்பு இருக்குன்ட்டு அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கணும். இப்போது மாங்காய் துருவிட்டு சேர்த்துருக்கேன். அதுவும் ஒரு ரவுண்டு சேர்த்து அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தூள் சேர்த்துருக்கேன். நான் சொல்ல இல்லையா ஏற்கனவே, புளிப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க வெல்லம், இல்லைன்னா மீடியமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு ரவுண்ட் நல்லா அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். ஆனால் நைஸாக பேஸ்ட் பண்ணக்கூடாது, 1-2 கொரக்கொரான்னு இருக்கணும். இப்போ வாணலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடான பிறகு முந்திரி பின்ன வேர்க்கடலை 2ம் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் பொன்னூறு வந்தோடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்துட்டு தாளிப்புக்கு நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு துண்டு இஞ்சியும் கூட சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கேன், இங்கும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சினுமே இப்போ மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா எல்லாம் நல்லா ஒரு ரவுண்டு எண்ணெயிலே அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணுங்க. தேவைப்படுற உப்பு சேர்த்துண்டு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் சொல்லினேன் இல்லை, சாமை அரிசியை நல்லா ராத்திரியே 1 கப் அளவுக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். காரத்தில் குக்கரில் 1க்கு 2 தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் ரைஸ்லேயே இதே மெத்தடில் தான் பண்ணணும். என்னன்னா சாதத்துக்கு பதிலாக நான் சாமை அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். மசாலா எல்லாம் சேம் இப்படி தான். நீங்கள் சாதம் போட்டு கலந்தாலும் இதே சூப்பர் டேஸ்ட் வரும். நான் சாமை அரிசி பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு நீங்கள் சர்வ் பண்ணால் சூப்பராக மாங்காய் ஓரை பண்டிகைக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன பண்ணேன்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கோ.